சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ சிந்து வாயிலிருந்து உண்மைகளை வர வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்றாங்க. மகா இருந்துட்டு அது என்ன ஐடியா, ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, அந்த இன்ஜெக்ஷனை போட்டா மயக்கமாகி அவங்களே உண்மைகளை சொல்ற மாதிரி அது நடக்கும்ன்றாங்க. ஓ இப்படிலாம் கூட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, கண்டிப்பா இது அந்த சிந்துக்கு வேலை செய்யும், நம்ம இதை பண்ணலான்றாங்க. சரிமா ஸ்னேகா அப்படியே பண்ண அப்படின்ற மாதிரி மகா சொல்லுவாங்க. அப்புறமா சிந்து போய் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டதும் எல்லாரும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும் போது சிந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்றதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி டாக்டர் என்னுடைய கழுத்துல தாலி கட்டல, எனக்கு தான் டாக்டர் மேல ஆசை இருந்துச்சு, நான் டாக்டரை சின்ன பிள்ளையில இருந்தே காதலிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா டாக்டர் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கல்யாணத்துல இந்த மாதிரியான தில்லுமுள்ளு வேலை பண்ண அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே அவங்களுடைய வாயால சொல்றாங்க. அதை கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சிந்து என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உண்மையதான் அதை சொல்லிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளவு நாளா அதை நான் மறைச்சிட்டேன், ஆனா இனிமேலும் மறைக்க கூடாதுன்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். எல்லாருமே டாக்டரை நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, டாக்டர் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் அப்படின்ட்டு அவங்க வாயில உண்மைகளை சொல்லிடுவாங்க. ஸ்னேகா பாத்தீங்களாண்டி அப்படின்றாங்க. உடனே பாத்தீங்கன்னாக்கா ஏதோ அவன் நல்லவன் நீங்க என் புள்ள நல்லவன் அக்கான்றாங்க. ஆனா இவ தான் இந்த அளவுக்கு மோசமானவ, ஆனா இவளை நீங்க நம்பினீங்க, என் புள்ளைய நம்பலக்கா அப்படின்றாங்க. சிந்து வாயில அது உண்மைகளை கேட்ட உடனே அன்னபூரணிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அடுத்து சிந்துவை நம்மளுடைய அன்னபூரணி என்னதான் செய்ய போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.